ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 130 போன வீடியோவில் தியானம் பண்ணினோம். இந்த வீடியோவில் மீண்டுமாய் அதை குறித்து உங்கள் மத்தியில் பேசுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்னை அதிகமாய் மன்னிக்கிறார், ஆகவே நான் அதிகமாய் அவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவதுதான் தேவனுடைய பிள்ளையின் அடையாளம். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் முதல் வசனத்துல, நான் ஆழத்திலிருந்து உம்மை கூப்பிட்டேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய சத்தத்தை நீர் கேட்டு என் விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். மன்னிப்பு அல்லது அவரை நெருங்கி சேருகிறவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இருக்கும். ஆழத்திலிருந்து எப்படி கூப்பிடுவாங்க? உரத்த சத்தம். அடி வயிற்றிலிருந்து கூப்பிடுவாங்க. அதுதான் அனுபவம். நான் அவருக்காய் அடி வயிற்றிலிருந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்பது சத்தம் மாத்திரம் இல்லை, அது எதை குறிக்கிறேன்னா என் தேவனுக்காய் நான் வாஞ்சையோடு கூப்பிடுகிறேன். சங்கீதக்காரர் சொல்லுகிற, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் திறந்திருப்பதாக. நீங்களும் நானும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், அனுதினமும் கூப்பிடுகிறோம். இதை கொஞ்சம் அனுபவமாய் மாற்றுங்களேன். ஆழத்திலிருந்து நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னா, ரொம்ப வாஞ்சியோடு உம்மை நான் கூப்பிடுகிறேன். அப்படி கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு கூப்பிடுங்க, குடும்பமாய் கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென்.